ஹலோ வெல்கம். நான் தான் உங்க சேர்ந்து இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா WMV அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஃபைலை வந்து MP4 ஃபார்மேட்டை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எக்ஸிஸ்டிங் ஃபைலில் ஏதோ ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு WMV எக்ஸ்டென்ஷன் இருக்க மாதிரி ஒரு ஃபைல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம்னா WMV தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேரோ இல்லை அப்ளிகேஷனோ இல்லாமல் நம்ம வந்து இது எப்படி நம்மளே வந்து வித் யூஸ் ஆஃப் நம்மளோட கமாண்ட் விண்டோ மூலமாக நம்மளால் இந்த எக்ஸ்டென்ஷனை மாற்ற போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் எடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஓப்பன் பவர்ஷெல் விண்டோ இயர் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ ஆர்எல்ஸ் உங்கள் இதில் மேபி ஓப்பன் கமாண்ட் விண்டோ அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் அந்த வீடியோ இருக்கோ அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து இந்த டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டெர்மினல் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ண அப்படிங்கிறீங்கன்னா லிஸ்ட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டில் வந்து எந்த ஃபைல்லேருந்து WMP ஃபார்ம் போட்டோ அதை காப்பி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. லைக் ஆர்எல்ஸ் ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன், நீங்கள் இது கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே நான் இதான் கமாண்ட் ஆக்சுவலி. நான் இப்போ வந்து எஸ் ஓ ஐ திங்க் எஸ் இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப் என்னோட ஃபைல் வந்து டெம்ப் ஒன் ஆக்சுவலி. ஸோ நான் இந்த இடத்துல டெம்ப் ஒன் வச்சுக்கிறேன். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு இதான் கமாண்டு, இதை கொடுத்துட்டோம்னா எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் மாறிடும், WMV MP4 மாறிடும். நான் அதை உங்களுக்கு இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் காட்டுறேன். ஸோ வந்து எனக்கு எக்ஸ்டென்ஷன் முன்னாடி WMV இருந்துச்சு, இப்போ MP4 மாறிடுச்சு. ஸோ தட்ஸ் இட் மக்களே. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் என்னோட ஆக்சுவல் டிஃபால்ட் வந்து VLC-யாக நான் இருக்கும். ஸோ இதையும் நான் டிஃபால்ட்டாக VLC-க்கு வச்சுக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்டென்ஷன் மாறிடுச்சு. ஸோ சிம்பிள், இவ்வளோ தான் ப்ராசஸ். பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் நான் உங்களுக்கு சந்தர்ப்பம். பாய்.